நமது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவராக இருந்து நடத்தப்பட்ட ஒரு விவாத மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திகேயன் அவர்களும் கலந்து கொண்டாரு. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசக்கூடிய பொருளாக இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து இங்கே கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நேரில் மீட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் அஃபிஷியலாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவர் இவர் இடும்பவனம் கார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் மேல ஒரு குறை சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதில் கேள்வியா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து கேட்டிருப்பாரு. போலீஸ்காரங்க தான் வந்து எங்களை வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ஆஸ்பத்திரியில பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, அதை நாங்க செஞ்சோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அப்படின்ற அவர் மட்டும் இல்லாம கொஞ்சம் பேர் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் என்ன கேட்டிருந்தாருன்னா, காவல்துறை சொன்ன அந்த ஒரு விஷயத்தை கேட்ட நீங்க 23 நிபந்தனைகளுக்கு மேல போட்டு அதை கடைபிடிச்சு இந்த கூட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லும் போது அதை மட்டும் ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதாவது இதை ஏன் சொல்ல வரேன்னா, காவல்துறை சொன்ன ஒன்ன நீங்க கேட்டீங்கன்னு சொல்றீங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். ஆனா காவல்துறை சொன்ன எதையுமே நீங்க எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்களா? இல்ல அப்ப நான் சொல்றது நீங்க கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவர் வந்து கேட்டது வந்து ரங்கராஜ் பாண்டிய அவருக்கு பெரிய விவாதமாயிருச்சு. ஆனா ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து இது வரைக்கும் பண்ணாத சப்போர்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பண்றாரு. எதுக்காகனா பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்க போறாருன்ற ஒரு அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறம். அது உண்மையா பொய்யான்னு தெரியல, போற போக்குல பார்ப்போம். நன்றி.